அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 2025ல மாணவர்கள் தமிழ் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இயல் வைஸா இருக்கிற சிறுவினா, குருவினா, நெடுவினாக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு இயல்லையுமே நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்க படிச்சா போதும். சார் நான் இப்பதான் படிக்கிறேன், இன்னைக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், ஒரே நாள்ல படிக்க முடியுமான்னா கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸுமே நான் சொல்றேன், அதுக்கான டிப்ஸுமே நான் சொல்றேன். ஸோ இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஆவரேஜா மார்க் எடுக்கிறீங்க, இப்போ 40ல இருந்து 50 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆவரேஜ் தான் நீங்க படிச்சிருக்கிறீங்க, இது வரைக்கும் தான் உங்களால முடியும், எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தாட் இருக்குது அப்படின்னா, உங்களால ஒரு 5 இயல் படிக்க முடிஞ்சா கூட போதும். அதாவது 1, 2, 3 1, 2, 3 திருக்குறளோட சேர்த்து, அதுக்கப்புறம் 5, 4, அதுக்கப்புறம் 6. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கிற இந்த லெசன்ஸ்ல இருக்கிற எல்லாமே படிச்சுக்கோங்க. சிறுவினா, குருவினா, நெடுவினா. நான் இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது மட்டும் படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து 50ல இருந்து ஒரு 70 மார்க் எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூலும் இருக்கு. ஆஃப்டர் தட் 70ல இருந்து ஒரு 90 மார்க். இல்லை சார் என்னால் சென்டம் தான் எடுக்கணும்னா நீங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது 1 மார்க் தான். 1 மார்க்கு இலக்கண பகுதிகளில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியும். ஸோ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நாளைக்கு ரிவைஸ் பண்ணி பாருங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸுமே நான் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். மொத்த கொஸ்டின் பேப்பருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த லாஸ்ட் டைம் பண்ணுற ப்ரிப்பரேஷன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைமை வேஸ்ட் பண்ணாமல் டிவி, மொபைல் ஃபோன் எல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு ஒழுங்காக படிக்க வைக்கிற பாருங்க. இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளவே முடிச்சாலே நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மண்டே மார்னிங்கும் நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நைட்டுக்குள்ளே எல்லா தியரியில் இருக்கிற எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏர்லி மார்னிங்லேருந்து ஒரு 1 மார்க்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் கிளம்புங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸுமே நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண கொடுக்குறேன். ஒரு 1 மார்க்கு கூட நீங்கள் மிஸ் பண்ணாத அளவுக்கு சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழில் நிறையவே இருக்குது. நிறைய பேர் எடுத்தும் இருக்கிறாங்க. அதனால எதுவுமே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது சரியா படிச்சீங்க அப்படின்னா. உங்களோட மொத்த உழைப்புமே இந்த எக்ஸாமினேஷன்ல வெளிப்படும். ஸோ அது எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுல குருவினா, சிறுவினா, நெடுவினா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டின் நம்பர் வைஸா நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இயல்ல 1, 3, 4 அதோட நம்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். இன்னொன்று முக்கியமா திருக்குறள்ல இருக்கிற சில 2 மார்க்ஸுமே படிங்க. அதுல இருந்தும் 2 மார்க்ஸ் குருவினாக்கள் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிறுவினாக்களுமே நீங்க பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து திருக்குறள்ல இருந்து கேட்பாங்க, நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டாங்க, மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. நெடுவினா பார்த்தீங்கன்னா 1, அதாவது செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் 1 கேட்குறாங்க. ஸோ 1, 2, 3 அந்த இயல் படிச்சுக்கோங்க. அதோட சேர்த்து 4வது இயல் படிச்சுக்கோங்க. 4வது இயல்ல இருக்கிற துணைப்பாடம் இங்க 3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே துணைப்படம் தான். ஓகேங்களா? 3 எல்லாத்துலயுமே 3 மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே துணைப்படம் தான். ஸோ மொத்தமா துணைப்படம்னு பார்த்தீங்கன்னா 3, மொத்தமா 5 துணைப்படம். 9ல் 5 படிச்சாலே போதும். 5ல் கூட 4 படிச்சா கூட போதும். அதாவது 1, 2, 3 3வது யூனிட், அதுக்கு அதோட சேர்த்து 8வது யூனிட். இந்த யூனிட் மட்டும் படிச்சா துணைப்படம் போதும். பேலன்ஸ் இருக்கிறது வந்து குருவினா, சிறுவினா மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். குருவினா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிக்க பாருங்க. இலக்கண பகுதியில் இருக்கிற சில கொஸ்டின் ஆன்சர்ஸும் சேர்த்து அதையுமே மிஸ் பண்ணாம படிங்க. வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு இது வேணும்னா தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது உங்க நண்பர்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, அதை உங்க மூலியமா கேட்கணும்னா கூட நீங்க தெரியப்படுத்தி சொல்யூஷன்ஸ் வாங்கிக்கலாம். நான் கான்டாக்ட் நம்பர் தரேன், அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்க சொல்யூஷன்ஸ் தெரியப்படுத்திக்கலாம். ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9043334150. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களோட தகவல்களை எனக்கு தெரியப்படுத்தலாம். நன்றி.